ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அப்பள குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு காய்கறிலாம் தேவையில்லை. வீட்டில் எப்போவாச்சும் காய்கறி இல்லாத சமயத்தில் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்ருப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த அப்பள குழம்பு உங்களுக்கு கை கொடுக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இது கூட ஏதாவது பொரியல் வச்சு சாப்பிடலாம். இல்லைனா இது உள்ளே இருக்க அப்பளம் இருக்குல்ல, அதவே தொட்டுட்டு நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கார குழம்பு வகையை சேர்ந்தது தான், அதனால் நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே போல் இந்த ரெசிபிக்கு எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அப்பளங்களை பொரிச்சு எடுத்துடலாம். நான் சின்னதாக உடைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் இந்த மாதிரி அரை வட்ட வடிவத்தில் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான எந்த அப்பளம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பாசிப்பருப்பு அப்பளம் எடுத்திருக்கேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு அப்பளம், அதுக்கப்புறம் மோதிர அப்பளம் இருக்குல்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்டார் அப்பளம் இந்த மாதிரி கலர் அப்பளம்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த ரெசிபிக்கு. ஏன்னா குழம்புல போட்டதும் அது ரொம்ப கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி கெட்டியான அப்பளங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ அது அப்படியே முழுசாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எந்த அளவுக்கு அப்பளம் நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு அப்பளங்களை பொரிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பும் தாளிக்க போகிறோம். அதனால் அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ நான் எல்லா அப்பளங்களையும் பொரிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி சின்ன வெங்காயத்தில் பண்ணோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதங்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வதங்கி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா தான் இந்த அளவுக்கு நல்லா மைய வதங்கி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு சுவையாக இருக்கும். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது இயற்கையாகவே நல்ல கலர் கொடுக்கும். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்க நார்மலான மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் நல்ல எண்ணெயிலேயே வதங்குறது வரைக்கும் வதங்க விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். இப்போ இதில் புளி கரைசல் சேர்க்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கை வச்சுட்டு கொஞ்சம் போல் இது போல் இருத்துட்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு திக்கான குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து குழம்போட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கெட்டியான குழம்பு வைக்கலான் இருக்கேன். அதனால் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக புளிக்குழம்பு போல் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அப்பளங்களை உள்ளே சேர்த்துடணும்.
பொதுவாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்க எல்லா கார ரெசிபீஸ்லேயுமே கொஞ்சம் போல் இனிப்பு சேர்த்துருப்பேன். அதாவது காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி ரெசிபீஸில். ஸோ இதுலேயும் நான் கொஞ்சம் போல் வெல்லம் சேர்க்குறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தோன்னா காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதோட டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற அப்பளங்களை சேர்த்துட்டு லேசாக இது போல் அமுத்தி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அதிகமாக கலந்துடக்கூடாது. அப்படி கலந்தோன்னா அப்பளங்கள் ரொம்ப நொறுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக இது போல் அமுத்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து அப்பளங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ கலந்தால் கூட அது உடையாது. ஸோ இந்த மாதிரி லேசாக மட்டும் அமுத்திக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிடுங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம். ஸோ நான் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட அப்பள குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நான் சொன்னது போல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பளங்கள் ஒன்றுமே ஆகாது. இதை சுட சுட ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சம் போல் பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். காய்கறி இல்லாத சமயங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.